வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். அநேக ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம். ஏன் சோர்ந்து போகிறோம் என்றால் அநேக எதிரிகளினால் நம்ம சோர்ந்து போகிறோம். உங்களை எதிர்க்கிறவர்கள் எதிராளியாக இருக்கிறவர்கள். சரிங்க, இந்த எதிரிகள் எங்கே இருக்கிறாங்க? நம்ம நினைக்கிற எதிரிகள் வந்தால் அவங்க எதிரி, இவங்க எதிரி, அந்த நபர் அவன் எதிரி, இவன் எதிரி, அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் கிடையாதுங்க. இந்த எதிரி யார் என்றால், இப்போ சொல்ல போகிற இந்த 5 எதிரி யார் என்றால் வேறு எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற அந்த 5 எதிரி. இந்த நமக்குள்ளே இருக்கிற இந்த 5 எதிரியை மாத்திரம் நாம் சரிப்படுத்திவிட்டோம் என்றால் இந்த உலகத்தில் உங்களுக்கு தடை கிடையாது, நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த 5 எதிரி என்ன? நாம் படுகிற கோபம்தான், நம்முடைய கவலைகள் தான், நமக்கு வருகிற அந்த காரியத்தின் நிமித்தம் வருகிற அந்த பயங்கள் தான். 2வது நமக்குள்ள இருக்கிற பெருமை தான். 3வது 5வது பார்க்குறோம் நமக்குள்ளாக இருக்கிற பொறாமைகள். 1 கோபங்கள் மற்றும் மேற்படுற கோபங்கள், அதாவது சூழ்நிலை நிமித்தம் நாம் படுகிற கவலைகள். 2வது 3வது பார்க்கும்போது நமக்கு உண்டாயிருக்கிற அந்த பயங்கள், இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்துடுச்சு அந்த பயங்கள். 4வது பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற பெருமைகள். 5வது பார்க்கும்போது பொறாமைகள். இதனால என்ன உண்டாகுது என்றால் பெரும் பாதிப்பு உண்டாகுது. அப்போ இந்த எதிரியை முதல்ல காலி பண்ணுங்க. இந்த எதிரியை காலி பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாம் பிரச்சனையும் உங்களால் காலி பண்ண முடியும். அதில் வாழ்க்கையில் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சின்னு இல்லாதபடிக்கு ஆக்குறது இந்த எதிரி தான். இந்த எதிரியை நீங்கள் தும் பண்ணி விடுங்க. இந்த எதிரியை வளர்க்காதுங்க. இந்த எதிரியை இன்னையோடு க்ளோஸ் பண்ணுங்க. அப்படி க்ளோஸ் பண்ணுங்க. என்ன நடக்குது? நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள், வியாபாரங்கள், பிஸ்னஸ்கள், ஊழியங்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுகள், படிக்கிற காரியங்கள், இன்னும் செய்து கொண்டு எல்லா காரியமும் பாருங்க, அது கொடி கட்டி பார்க்கும், டாப்ல வரும், உயர்ந்திருக்கும். வேற லெவலில் நீங்கள் பிரமிப்பா நீங்கள் வாழ முடியும் பாருங்க. இந்த எதிரி நீங்கள் அழிக்கணும். இந்த எதிரி அழிச்சிடுங்க. அதன் பிறகு என்ன? உங்க வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் அது தலையாக இருக்கும், அது வாளாக இருக்காது, அது உயர்ந்து இருக்கும், சிறந்து இருக்கும். அப்படி சிறந்து இருக்கும் என்ன இருக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.